alphabets பார்க்க போகிறோம். சாதாரண ஆர்டினரி ஏபிசிடி ஓகேவா. இடப்பக்க வட்டம் வரைஞ்சி இடப்பக்க வட்டம் போட்டு அப்படியே ஒரு கர்வ் போடணும் ஓகேவா. இடப்பக்க வட்டம் இடப்பக்க வட்டம் இதுதான் இடப்பக்க வட்டம் போட்டு அப்படியே மேலே இருந்து கீழே ஒரு சின்ன கர்வ் போடணும். ஒரு சின்ன கர்வ் இதுதான் ஏ ஸ்மால் ஏ ஸ்மால் ஏ கர்வ் ஓகேவா. நேர்கோடு ஸ்டாண்டிங் லைன் போட்டு அப்படியே மேலே போய் லைட்டாக வலப்பக்க வளைவு ஓகேவா. ரைட் கர்வ் போடணும். ஸ்டாண்டிங் லைன் நேர்கோடு போட்டு அப்புறம் கொஞ்சம் மேலே போயிட்டு அப்படியே வலப்பக்க வளைவு போடணும் ஓகேவா. இது ஸ்மால் பி. அப்புறம் இடப்பக்க வளைவு லெஃப்ட் கர்வ் இடப்பக்க வளைவு லெஃப்ட் கர்வ் மட்டும்தான் போடணும். ஸ்மால் சி. அதே போல் இடப்பக்க வளைவு லெஃப்ட் கர்வ் போட்டு அப்படியே மேலே போகணும். ஸ்டாண்டிங் லைன் அப்வர்டு ஸ்டாண்டிங் லைன் அப்படியே மேலே நோக்கி நேர்கோடு போட்டு அப்படியே கீழே லைட்டாக கர்வ் பண்ணணும். லைட்டாக வளைவு பண்ணணும் ஓகேவா. வளைவு போடணும். இது ஸ்மால் பி. இது ஸ்மால் பி. ஸ்மால் இ அப்படியே ரைட் ஸ்மால் இ லைட்டாக கர்வ் பண்ணணும். வளைவு போட்டு அப்படியே இடப்பக்க வளைவோட ஜாயின் பண்ணணும். ஸ்மால் இ. ஸ்மால் இ இப்படி போடணும். சின்னதாக ஒரு ஸ்லிப்பிங் லைன் படுக்கை கோடு கூட போட்டுடலாம். படுக்கை கோடு ஸ்லிப்பிங் லைன் போட்டு அப்படியே லெஃப்ட் கர்வோட நம்ம ஜாயின் பண்ணிடலாம் ஓகேவா. இது ஸ்மால் இ. ஸ்மால் இ அட்டர் ஸ்மால் இ அட்டர் ஸ்மால் எஃப் அப்படியே ரைட் ஸ்மால் எஃப் எப்படி எழுதணும். இங்கே லெஃப்ட் ஹேண்ட் ஸ்லிப்பிங் லைன் படுக்கை கோடு சின்னதாக போட்டு அப்படியே ஸ்டாண்டிங் லைனை ஸ்ட்ரெயிட்டாக எடுக்காமல் அப்படி கொஞ்சம் கர்வடாக ஸ்மால் எஃப் ஓகேவா. ஸ்மால் எஃப். ஸ்மால் ஜி அப்படியே ரைட் ஸ்மால் ஜி எப்படி எழுதணும். ஸ்மால் ஜி இடப்பக்க வட்டம் போட்டு இடப்பக்க வட்டம் லெஃப்ட் சர்க்கிள் போட்டு அப்படியே கீழ்நோக்கிய ஒரு ஸ்டாண்டிங் லைன் நேர்கோடு போட்டு அப்படியே இந்த பேக் சைடு இப்படி கர்வ் பண்ணலாம் ஓகேவா. இப்படி கர்வ் பண்ணணும். இது ஸ்மால் ஜி. எப்படி போட்டோம். இடப்பக்க வட்டம் போட்டு லெஃப்ட் சர்க்கிள் போட்டு அப்படியே கீழே ஸ்டாண்டிங் லைன் நேர்கோடு போட்டு இந்த லெஃப்ட் சைடு நம்ம என்ன பண்ணணும் வளைக்கணும். அது ஸ்மால் ஜி. ஸ்மால் ஹைட் ஸ்டாண்டிங் லைன் நேர்கோடு போட்டு அப்படியே கொஞ்சம் மேலே போடணும். மேலே போய் டவுன்வர்டு கர்வ் கீழ் நோக்கிய வளைவு போடணும் ஓகேவா. கீழ் நோக்கிய வளைவு இப்படி அவ்வளோதான் ஹைட். எப்படி போடணும். ஒரு நேர்கோடு போட்டுக்கணும். நேர்கோடு போட்டு கொஞ்சம் மேலே போகணும் ஓகேவா. மேலே போயிட்டு அப்படியே வளைக்கணும். வளைச்சா டவுன்வர்டு கர்வ் ஓகேவா. இதுதான் ஸ்மால் ஹைட். ஸ்மால் ஹைட் ஜஸ்ட் ஒரு ஸ்டாண்டிங் லைன் நேர்கோடு போட்டு புள்ளி வைக்கணும் ஓகேவா. ஹை டாட் ஓகேவா. டாட். ஸ்மால் ஜே ஸ்டாண்டிங் லைன் போட்டு நேர்கோடு போட்டு லைட்டாக கர்வ் பண்ணலாம் ஓகேவா. கர்வ் பண்ணி மேலே டாட் வைக்கணும் புள்ளி வைக்கணும். ஸ்மால் ஜே. ஸ்மால் கே எப்படி போடணும். ஸ்மால் கே நேர்கோடு போட்டுக்கணும். ஸ்மால் லெட்டர்ஸ் எடுத்துக்கணுமா. அப்போ கீழே இருந்து ஒரு டவுன்வர்டு ஸ்லாண்டிங் லைன் அதாவது டவுன்வர்டு ஸ்லாண்டிங் லைன் போட்டு சாய்வு கோடு கீழ் நோக்கிய சாய்வு கோடு போட்டு திருப்பி ஒரு கீழ் நோக்கிய சாய்வு கோடு இன்னொரு டவுன்வர்டு ஸ்லாண்டிங் லைன் போடணும் ஓகேவா. இது ஸ்மால் கே. அதனால கீழே இருந்து கொஞ்சம் பிளேஸ் விட்டு கீழே இருந்து தான் போடணும். மேலே இருந்து போட்டால் கேபிட்டல் கே வாய்க்கும். அதனால கீழே இருந்து போட சொல்ல ஸ்மால் கே ஓகேவா. நெக்ஸ்ட் எல். How you write L? Just one standing line. நேர்கோடு எல் ஓகேவா. எல். எம். How you write M? எப்படி எழுதணும். ஒரு நேர்கோடு போட்டுக்கணும். அப்படியே டவுன்வர்டு கர்வ் லைன் கீழ் நோக்கிய வளைவு கோடு போட்டு திருப்பி அப்படியே மேலே போய் இன்னொரு வளைவு கோடு போடணும் ஓகேவா. ஸ்மால் எம்
ஒரு நேர்கோடு போட்டுடணும். கை எடுக்கக்கூடாது. அப்படியே மேலே போய் அப்படியே ஒரு வளைவு கோடு போடணும். திருப்பி ஒரு வளைவு கோடு கீழ் நோக்கிய வளைவு கோடு போடணும். ஓகேவா? இது ஸ்மால் எம் 2 முறை போடலாம். இதே ஒரு முறை போட்டோன்னா எண்ணெய் அப்புறம் நேர்கோடு போடணும். நேர்கோடு போட்டு அப்படியே மேலே போய் ஒரு டவுன்வேர்டு கவர்டு கீழ் நோக்கிய வளைவு கோடு போடணும். என் ஸ்மால் என். ஓகேவா? ஓ ஓ ஈஸி. இடப்பக்க வட்டம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா சிம்பிள்ஸில், அந்த இடப்பக்க வட்டத்தை போட்டால் ஓ ஸ்மால் ஓ. ஸ்மால் ஓ எப்படி போடணும்? இடப்பக்க வட்டம். ஓகேவா? பி பி எப்படி போடணும்? நேர்கோடு போடணும். நேர்கோடு போட்டு இது கொஞ்சம் கீழே இறக்கிக்கணும். ஸ்ட்ரைட்டாக போடாமல் ஒரு நேர்கோடு போட்டு பி. ஓகேவா? ரைட் கவர்ட் போடுறோம். ரைட் கவர்ட் போட சொல்ல வலப்பக்க வளைவு போடுறோம். பி. கியூ கியூ வந்து இடப்பக்க வளைவு போட்டு இடப்பக்க இல்லைன்னா இடப்பக்க சர்க்கிள். ஓகேவா? அது மாதிரி இடப்பக்க சர்க்கிள். இடப்பக்க சர்க்கிள் போட்டு நேர்கோடு போடணும். நேர்கோடு போடணும். ஸ்லாண்டிங் லைன் போட்டு ஒரு அப்வர்டு ஸ்லாண்டிங் லைன், மேல் நோக்கிய சாய்வு கோடு அதை போடணும். ரொம்ப பெருசாலாம் போடக்கூடாது, சின்னதாக தான் போடணும். ஓகேவா? கியூ. ஆர் பாருங்க. ஆர் எப்படி போடுறோம்? இந்த லெஃப்ட் கவரை கொஞ்சம் மறைக்கணும். ஓகேவா? அப்படியே உள்ள ஒரு கவர் பண்ணி அப்படியே மேலே கொடி எடுத்துடணும். இந்த லெஃப்ட் கவரை லெஃப்ட் கவர் இடப்பக்க வளைவு போட்டு இப்படி பேக் சைட் திரும்பி இங்கே ஒரு வளைவை எடுத்து அப்படியே மேலே நோக்கி ஒரு கவர் போட்டுடணும். மேலே நோக்கி ஒரு கவர் பண்ணனா ஆர். ஓகேவா? எஸ். இடப்பக்க வளைவு வலப்பக்க வளைவு ரெண்டுமே ஜாயின் பண்ணி போடணும். சேர்த்து எடுக்கணும். இடப்பக்க வளைவு வலப்பக்க வளைவு. ஓகேவா? எஸ். டி ஒரு நேர்கோடு போட்டு வலப்பக்கம் ஒரு கவ் பண்ணணும். ஜே வந்து இடப்பக்கம் கவ் பண்ணுறோம். டி டி வந்து வலப்பக்கம் கவ் பண்ணிட்டு நடுவில் ஒரு படுக்கை கோடு. ஓகேவா? ஸ்லிப்பிங் லைன். நேராக ஒரு நேர்கோடு போட்டு வலப்பக்கம் கவ் பண்ணணும். வலப்பக்கம் வளைச்சி விட்டுட்டு இங்கே ஒரு கோடு போடணும். ஸ்லிப்பிங் லைன் படுக்கை கோடு போட்டால் டி. ஓகேவா? டி. இப்போ யூ. டி ஆஃப்டர் யூ. யூ அவே ரைட் எப்படி எழுதணும்? இப்போ மேல் நோக்கிய வளைவு அப்போ இல்லையா? மேல் நோக்கிய வளைவு சிம்பிள்ஸ் ரொம்ப முக்கியம். குறியீடு தெரிஞ்சாதான் அழகாக எழுத முடியும். மேல் நோக்கிய வளைவு யூ. பி பரை டவுன்வர்டு கீழ் நோக்கிய சாய்வு கோடு போட்டு மேல் நோக்கிய சாய்வு கோடு. கீழ் நோக்கிய சாய்வு கோடு, மேல் நோக்கிய சாய்வு கோடு. டவுன்வர்டு ஸ்லிப்பிங் லைன், அப்வர்டு ஸ்லிப்பிங் லைன். பி. ஓகேவா? டபிள்யூ. டபிள்யூ பரை கீழ் நோக்கிய ஒரு நேர்கோடு போட்டு ஒரு மேல் நோக்கிய சாய்வு கோடு போட்டு கீழ் நோக்கிய சாய்வு கோடு போட்டு ஒரு மேல் நோக்கிய நேர்கோடு போடணும். இது வந்து கீழ் நோக்கிய நேர்கோடு, இது மேல் நோக்கிய நேர்கோடு. ஓகேவா? அப்போ டபிள்யூ போட சொல்ல கீழ் நோக்கிய நேர்கோடு, ஒரு மேல் நோக்கிய சாய்வு கோடு, கீழ் நோக்கிய சாய்வு கோடு, அப்புறம் மேல் நோக்கிய நேர்கோடு டபிள்யூ. ஓகேவா? அடுத்து எக்ஸ். எக்ஸ் வந்து டவுன்வர்டு ஸ்லாண்டிங் லைன் கீழ் நோக்கிய சாய்வு கோடு, அது இன்னொரு கீழ் நோக்கிய சாய்வு கோடு. ஓகேவா? எக்ஸ் ரெண்டுமே ஜாயின் பண்ணி ரைட் பண்ணணும். அது எக்ஸ். ஒய் பாரு. ஒய் அவே ரைட் ஒய். இந்த கீழ் நோக்கிய சாய்வு கோடோட ஒரு இன்னொரு சாய்வு கோடு. இது லெஃப்ட் சைடு, இது ரைட் சைடு. ஓகேவா? ரெண்டுமே ஜாயின் பண்ணணும். நடுவில் ஜாயின் பண்ணணும். இது ஒய். இசட் பாரு. அவே ரைட் இசட் ஒரு படுக்கை கோடு, ஒரு சாய்வு கோடு, ஒரு படுக்கை கோடு, ஒரு படுக்கை கோடு, ஒரு சாய்வு கோடு, ஒரு படுக்கை கோடு. ஓகேவா? ஸ்லிப்பிங் லைன், ஸ்லாண்டிங் லைன், டவுன்வர்டு ஸ்லாண்டிங் லைன் அண்ட் ஸ்லிப்பிங் லைன். ஓகேவா? இசட். ஓகேவா?
Now say A, B, C, D, E, F, G, H, I, J, K, L, M, N, O, P, Q, R, S, T, U, V, W, X, Y, Z. Good.